கவிதா அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. பாத்திரம் துலக்குவது, வீட்டை பெருக்குவது, துணி துவைப்பது என்று வழக்கமான வேலைதான். ஓரளவு சம்பளத்துடன் தினமும் சாப்பாடும் தருகிறார்கள். மாலையில் வேலை முடிந்து மீதி இருந்த பழைய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார் கவிதா. கணவன் எங்கு போனானோ தெரியவில்லை. குழந்தை பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்தது. குழந்தையை தூக்கி வந்து சாப்பாடு கொடுத்தாள். சாப்பாட்டில் சிறிய தங்க மோதிரம் மின்னியது. இது எப்படி வந்தது? அவளுக்குள் குழப்பம். எஜமானி அம்மாவின் குழந்தை சோற்றில் கையை விட்டு விளையாடிய போது மோதிரம் தவறிவிட்டது. அவளுக்கு தெரியாது. என்ன செய்வது என்று யோசித்தவள் எழுந்தாள். நேராக வேலை செய்யும் வீட்டுக்கு புறப்பட்டாள். அங்கே எஜமானி அம்மா மங்களம் கணவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். என்னங்க, நம்ம குழந்தை கையில் கிடந்த மோதிரத்தை காணலை, எங்கேயும் தேடியும் கிடைக்கல. வேலைக்காரிக்கிட்ட கேட்கவும் யோசனையாக இருக்கு. ஏன், அவகிட்ட கேட்க வேண்டியதானே? அதில் என்ன யோசனை என்றான். இல்லை, அவள் நேர்மையானவள், இருந்தும் மோதிரம் கிடைச்சா நம்மக்கிட்ட கொடுத்துடுவா. ஒருவேளை கஷ்டத்தை நினச்சி விற்று காசாக்கிட்டானா என்ன பண்ணுறது என்றாள். இதை கேட்ட கவிதா திடுக்கிட்டாள். உங்கள் அன்புக்கு நன்றிமா. ஏழைங்கன்னா எதுவும் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க. வறுமையில் இருந்தாலும் நேர்மையானவங்க. உங்கள் குழந்தை மோதிரத்தை விற்று நாங்கள் அரிசி சோறு சாப்பிட்டு பாவத்தை ஒட்டிக்க வேண்டாம். உங்களுக்கு என் மேலே முழு நம்பிக்கை இல்லை. அதனால் நான் மன நிம்மதியோட வேலை பார்க்க முடியாது. இனியாவது மற்றவங்க மனசை புரிஞ்சு பழகுங்க. இந்தாங்கம்மா மோதிரம் என்று மங்களத்தின் கையில் திணித்துவிட்டு கவிதா விருட்டென வெளியேறினார். கணவனும் மனைவியும் அவளை மலைப்பாய் பார்த்தனர்.